ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, உளுந்த வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து மெதுவடைன்னு சொல்லுவாங்க. ஆயில் வந்து ரொம்ப குடிக்காமல் எப்படி வந்து நம்ம வந்து வடை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்துக்கலாம். உளுந்து வந்து ஊற வச்சு வச்சுருக்குறோம். ரொம்ப ஊறக்கூடாது. ஒரு 1 to 2 hours ஊறினா போதும். அப்புறம் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் மிளகு, அப்புறம் மிளகா வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ உளுந்தை வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி வந்து உங்களுக்கு அப்படியே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரைச்ச மாவு வந்து இப்படி லைட்டாக வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் வந்து போட்டு பாருங்கள். அது வந்து மிதக்கணும். மிதந்தால் வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வடை செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போது அந்த மாவு வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு அது கூட வந்து வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். மிளகு, அப்புறம் கொத்தமல்லி இலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வடைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசையணுங்க. மாவு பிசைகிறதுலேயும் இருக்குது. நல்லா அடித்து வந்து பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இப்படி ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கையை வந்து முக்கிக்கோங்க. முக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி நான் தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு நடுவில் வந்து ஹோல் போட்டுக்கலாம். போட்டுட்டு சூடான ஆயிலில் மெதுவாக போட்டுடலாம். அதே மாதிரி அடுத்த வடை செய்யும்போதும் தண்ணியில் வந்து நம்ம கையை வந்து முக்கிட்டு அதுக்கப்புறம் வடைக்குள்ளே மாவை எடுத்து இந்த மாதிரி தட்டி எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லா வடையும் வந்து தட்டி வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. ஹையாக இருந்துச்சு அப்படின்னா வடை வந்து சீக்கிரமாக வெளியில் வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஆனால் உள்ளே வந்து வேகாது. ஒவ்வொரு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் வேகிறதுக்கு டைம் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள் வடை வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லா வடையும் வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் வடை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெயும் அதிகமாக குடிக்கல. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.